ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம பீர்க்கங்காயை வச்சு பன்னீர் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பீர்க்கங்காயில் இந்த மேலே இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம சீவிக்கணும். ஃபுல்லாக இருக்கிற பச்சை கலர் தோல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது பீர்க்கங்காய் சமைக்கும் போது எப்போவுமே. அதே மாதிரி நம்ம இப்போ இந்த மேலே இருக்குது இல்லைங்களா, இது மட்டும் ஜஸ்ட் வந்து ஒரு கத்தி வச்சு சுரண்டிக்கலாம். சுரண்டி எடுத்த அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா கழுவிக்கணும். கழுவின அப்புறமா இதை வந்து நம்ம கொஞ்சமாக வந்து வேக வைக்கணும். இது என்னென்னா, பொதுவாகவே நம்ம பீர்க்கங்காயை சமைக்கும்போது எலசாக இருந்தால் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க இந்த விதையை வந்து யூஸ் பண்ணலாங்க. முத்தி போயிருந்ததுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறத ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுடலாம். இது வந்து நல்லா எலசாக இருக்கிறதுனால நான் ரெண்டுத்தையும் சேர்த்து யூஸ் பண்ண போகிறேன். ஒருவேளை ரொம்ப முத்தி இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் தோல் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் உளுந்து வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour போல் இது நல்லா ஊறி இருக்குது. ஒரு கைப்பிடி அளவு தான். இப்போ இதை வந்து நல்லா ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். இட்லி செய்யும்போது மேலே வந்து ஒரு கிண்ணத்தில் ஒரு பிளேட்டில் வந்து நம்ம இட்லி ஊற்றும் போது ஒரு 2 இட்லி ஊற்றுற இடத்துல இதை வந்து வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும் ஆவியில். இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது வேக வைக்கும் போது பருப்பு கூட இது கூட வச்சு கூட போட்டு எடுத்துடலாம். இந்த பன்னீர் செய்கிறதா இருந்தால் இது வந்து காரமாக இல்லாமல் நார்மலாக செய்கிறதா இருந்தால் நான் வேறு ஒரு மெத்தட் சொல்கிறேன். இப்போ இந்த பீர்க்கங்காயை ஜஸ்ட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்தது, ஒரு கையளவுக்கு உளுந்து, கொஞ்சம் சீரகம், ஒரு மிளகாய், கொஞ்சம் உப்பு, இதை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ வந்து உளுந்து அரைக்கும் போது தேவைப்பட்ட அளவுக்கு ஜஸ்ட் லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். சின்ன சைஸு ஸ்பூன் தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண அப்புறமா இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம எப்போவுமே வந்து பன்னீர் நிறைய செஞ்சிட்ருக்கோம் நம்ம சேனலில். ஆனால் வந்து என்னென்னா எல்லாமே வெறுமன நார்மல் சிம்பிளான பன்னீரும், ஒரு சில டைமில் மசாலா பன்னீரும் செய்வோம். இன்றைக்கி நம்ம மசாலா பன்னீர் தான் சேர்க்குறோம். அதனால தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இதுவே வந்து உங்களுக்கு அப்படி வேண்டான்னா தனியாக வேக வச்சு எடுத்த அந்த பன்னீரோட அந்த பீர்க்கங்காயோட உளுந்து மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதோட கொஞ்சம் பால் ஏடல் இல்லைனா ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து அரைச்சி இதே மெத்தடில் நம்ம வேக வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு வந்து கவுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம எண்ணெய் தடவின பிளேட்டில் நம்ம ஊற்றி இதை நல்லா சைஸ் பண்ணிவிட்டு இதை அந்த பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை சேம் மெத்தட் நீங்கள் இட்லி செய்யும் போதும் இட்லி பாத்திரத்தில் ஒரு பிளேட்டுக்கு மேலே வந்து பிளேட்டை திருப்பி போட்டு அதில் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் காலையில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மதியம் குழம்பு செய்யவோ இல்லை ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் செய்யவோ இது வந்து குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியை நல்லா சூடான அப்புறமா அந்த பிளேட்டு வச்சுட்டேன். பிளேட்டு வச்ச அப்புறமா அதுக்கு மேலே இதை வச்சு வேக வைக்கும்போது மூடி போட்டு வேக வைக்கணும். கரெக்டாக வந்து 10 நிமிஷத்தில் இது சூப்பராக வெந்துருச்சு. செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ இதை வெளியே எடுத்து இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து கட் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். சில்லுனான அப்புறமா இதை வந்து நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து நல்ல சின்ன சைஸில் கட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறேன். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் சரி, வீட்டில் பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். காலையில் வந்து நீங்கள் இட்லி செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒரு இட்லி ஊற்றுற அந்த இடத்துல வேக வச்சு எடுத்துகிட்டு, ரெண்டாவதாக வந்து வைக்கும்போது அதை அரைச்சி அந்த மிக்சிங்கை சேர்த்து இன்னொரு பிளேட்டில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லியோட கூடவே இது மாதிரி ரெடி ஆகிடும். இதை நம்ம ஈவினிங் டைமில் இல்லை ஆஃப்டர்நூன் வந்து குழம்பு செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஒருவேளை பீர்க்கங்காயில் அந்த சின்ன பீஸ் இந்த மாதிரி ஒட்டியிருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை வந்து நான் அதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். குழம்பு வகைகள் செய்யணுன்னா இது வந்து வறுக்க தேவையில்லைங்க, அப்படியே செய்யலாம். வறுத்து செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். உங்களோட விருப்பப்படி நீங்கள் செய்யலாம். நான் வந்து எப்போவுமே பன்னீர் வந்து நார்மலாக பன்னீராக இருந்தாலுமே எண்ணெயில் வறுத்துட்டு குழம்பு செய்வேன். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மெத்தடில் இன்றைக்கி வறுத்து செய்கிறேன். ஒரு சில பன்னீர் வந்து நம்ம நார்மலாக சேர்த்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே பண்ணுற பன்னீர்ஸ்லேயும் சொல்லியிருப்பேன். ஒரு சில பன்னீர் வந்து நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஒரு சில பன்னீர் டேரெக்டாக கட் பண்ணியும் குழம்புல சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. அந்த மெத்தடில் பார்த்தோம்னா இது வந்து கண்டிப்பாக எண்ணெயில் நம்ம வறுத்து அதுக்கப்புறமா அப்படியே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங்
ஸ்நாக்ஸ் போல். இல்லை குழம்பு வகைகளில் சேர்க்கணுன்னா நீங்கள் நார்மலாக கட் பண்ண அந்த பீஸு வந்து குழம்பு செஞ்சு முடித்த அப்புறமா குழம்பு இறக்க போகிறீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் முன்னாடி இந்த பீஸ் போட்டு இங்கே ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா கரம் மசாலா கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாம். இது ஒரு மெத்தட். இப்போ வந்து நம்ம வெறுமனா வறுத்து இருக்கிறது இந்த மாதிரி இன்னொரு மெத்தட் பாருங்கள். நான் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை வறுத்து எடுத்திருக்கேன். சூப்பராக இருந்ததுங்க. செம்ம கிறிஸ்பியாகவும் சூப்பரான டேஸ்ட்லேயும் இது இருந்தது. இப்போ 2வது ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அதில் தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் ஆட் பண்ணி தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இதில் நம்ம கட் பண்ண பீசஸ் போட்டு இப்படி வந்து வறுத்துக்கலாம். இதுவும் வந்து ஈவினிங் டைமில் ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அப்படியே வந்து கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையிலேருந்து நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு பஜ்ஜி போண்டா போல் இதுவும் ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம போடும்போது கொஞ்சமாக வந்து அதில் டிப் பண்ணி போட்டால் போதும். ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திக்கான கன்சிஸ்டன்சியில் சேர்க்கலாம். நான் வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து தண்ணி மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பீசஸ் வந்து அதில் ஆட் பண்ணி வெளியே எடுத்து எண்ணெயில் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தோம்னா கடலை மாவோட அந்த மிக்சிங்கோடு சேர்த்து சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டாகவும், ஃபஸ்ட்டு நாம் செஞ்சோம் இல்லைங்களா வெறும் பீசஸை டைரெக்டாக வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து சாப்பிட்டோம், அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பொதுவாகவே பீர்க்கங்காயெல்லாம் வீட்டில் சமைக்கணுன்னா என்ன சமைச்சாலும் வீட்டில் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் இந்த சைடில் இருக்கிற எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் போட்டு விடுறேன். நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும் போது என்ன ஆகுனா உள்ளுக்குள்ளே இருந்து நமக்கு நல்லா வெந்து வரும். ப்ளஸ் மேலுக்குள்ளே செம்ம கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நல்லா 2 பக்கமும் வேக வச்சு திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பராக இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் மாதிரி வந்த அப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். இது 2மே நம்ம வந்து அப்படியே வந்து ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுவே குழம்புல சேர்க்கணுன்னா ஏற்கனவே நான் சொன்ன மெத்தட் தான். குழம்பு இறக்கிறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி நம்ம கட் பண்ண பீசஸை டேரெக்டாக போட்டு இறக்கலாம். இல்லைன்னா எண்ணெயில் வறுத்த அந்த வெறுமனா பீஸ் வறுத்தோம் இல்லைங்களா, அந்த பீசஸை வந்து அப்படியே எடுத்து நம்ம குழம்புல போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்க வச்சும் எடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருந்துன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இந்த வெறுமனா சாப்பிட்ற பீஸும் சூப்பராக இருந்தது. இது எண்ணெயில் போட்டு வறுத்த அப்புறமா இந்த பீசஸும் செம்ம சூப்பராக இருந்தது. இன்னொரு தடவை அதே மாதிரி போட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். ரொம்பவே வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. பீர்க்கங்காயோட அந்த டேஸ்ட் கொஞ்சம் கூட அதில் வரல, உளுந்தோட டேஸ்ட் தான் வந்தது. அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.